கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் மகிமைப்படும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த 43ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது யாருக்கு எழுதினார் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிச்சா நல்லது. இது யாருக்காக இந்த 43வது அத்தியாயம் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 40லிருந்தே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முதல் 39 அதிகாரங்களும் பின்பு 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்களும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சில வேத வல்லுநர்கள் அல்லது வேத சாஸ்திரிகள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், 2 ஏசாயான்னு நம்புறாங்க. 39 அதிகாரம் எழுதினவர் ஒரு ஏசாயா, இன்னொருத்தர் இன்னொரு ஏசாயா. அது ரெண்டு பேர் ஒருத்தர் அல்ல அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதுல நிறைய விவாதங்கள்லாம் இருக்குது. இது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் ஆமாம் 2 பேர் 2 தான் அப்படின்னு கூட சொல்லிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் இறையியல் கல்லூரியில் படிக்கும்போது இதெல்லாம் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஏராளமாக இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 2 ஏசாயா, ஆனால் யாரோ அதை ஒரே தெரியாமல் ஒன்றில் போட்டாங்க, 2 வெவ்வேறு ஏசாயா அப்படின்னு எல்லாம் சொல்கிற விஷயங்கள் இருக்கிறது. அது மண்டையை உடைக்கிற படிப்பு. பார்த்தீங்களா, வேதாகம கல்லூரியில் நாங்கள் எதை படிக்க மாட்டோம், ஏசாயாவை படிக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி சர்ச்சை விஷயங்களை தான் நிறைய படிப்போம். இதை படித்து தான் பட்டம் வாங்கணும். நீங்கள் ஒருவேளை நினைப்பீங்க பைபிளை படித்து அத்துப்படி ஆக்கி எல்லாம் சும்மா விரல் நுனியில் வச்சுட்டு வந்திருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க. ஒரு பக்கத்தை கூட படிக்காமலே எத்தனை பட்டம் வேணாலும் வாங்கலாம். எங்கள் வேதாகம கல்லூரியில் ஒரு யோவான் சுவிசேஷத்தை முழுசாக 21 அதிகாரம் படிக்காமலேயே எத்தனை டாக்டர் பட்டம் வேண்டாலும் வாங்கலாம். அதுதான் அங்கே உள்ள நிலை. அப்போ நாங்கள் என்ன படிப்போம் அப்படின்னா, இது சார்ந்தது, இது சம்பந்தப்பட்டது, இதை சுற்றி வரக்கூடியது தான் படிப்போமே. இல்லாமல் நேரடியாக இதை படிக்க மாட்டோம். யாரும் சொல்லித்தர மாட்டாங்க ஏசாயாவை. யாருமே யாக்கோப்பு எழுதின நிருபத்தை சொல்லியே தரமாட்டாங்க. நீங்கள் பைபிள் வாசிக்கணும்னா சர்ச்சு தான் நல்ல. பைபிள் காலேஜ் போய் பைபிளை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சர்ச்சு தான் சிறந்த இடம். நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதையும் விட நீங்கள் தாண்டி இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். அதுதான் முடிவல்ல. ஆனால் வேதாகம கல்லூரி அப்படின்னு வரும்போது அது எங்களை போல இது போன்ற பொதுவான சரம்பூர் யூனிவர்சிட்டி ஒன்று தான் இந்தியாவில் இப்படி வேதாகமத்திற்கு முறையான பட்டப்படிப்பு கொடுக்குறாங்க. அங்கே படிக்கணும்னா அது அலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி உள்ள படிப்பு. அது லேசானதல்ல. 3 தடவை எம்ஏ படிச்சிடலாம், ஒரு தடவை இந்த பட்டப்படிப்பு படிக்கிறத விட அவ்வளவு கடினம். எங்களுக்கு புஸ்தகமே கிடையாதுன்னா பாருங்க. வேதாகம கல்லூரியில் பாடத்திட்டங்கள் தான் இருக்குமே இல்லாமல் புஸ்தகங்கள் கிடையாது. நாங்கள் தான் தேடி படிச்சுக்கணும். அதனால கிளாஸ் நேரங்கிறது ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 7 பீரியடுன்னு வச்சுக்கிடுங்களேன். 6 பீரியடு 7 பீரியட், 2 பீரியடு 3 பீரியடு தான் கிளாஸ் நடக்கும். பாக்கி எல்லாம் எங்களுக்கு புஸ்தகத்தை பெறட்டுற வேலை தான். லைப்ரரி அவர்ஸ். எங்களை மொத்தமாக உட்காந்து போட்டி போட்டு புஸ்தகங்களை படிக்கணும், எழுதணும், ஆதாரங்களை தேடணும். அதுதான் எங்களுடைய வேலை. சரி, சும்மா உங்களுக்கு ஒரு அறிமுகமாக சொல்கிறேன். இந்த ஏசாயா அந்த மோடு மாறி இருக்குது. முதல் 39 அத்தியாயத்துக்கும் 40 முதல் 66 வரைக்கும் 2 விதமான மோடு தெரியுது, நிலை தெரியுது, மனநிலை தெரிகிறது. முதல் 39 அதிகாரத்தில் கடினமான தேவனுடைய தண்டனைகள், அவருடைய கோபம், அவர் ஜனங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துகின்ற விதம், அவரிடத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய துக்கம், இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
பல நாடுகளை குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் 40 ஆரம்பிக்கும் போதே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஆரம்பிக்கிறது. கம்ஃபர்ட் மை பீப்புள், என் ஜனத்தை ஆற்றுங்க, என் ஜனத்தை தேற்றுங்க. இந்த மோடு மாற்றம் இதுதான் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எப்படி இப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில தான் வேதாகமம் முழுவதிலேயுமே அதிகமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான வாக்குறுதிகள் இந்த 40க்கு மேலே தான் இருக்கிறது. 40லிருந்து 66 வரைக்கும் அப்பா ஆண்டவருடைய அந்த அளவில்லாத அவருடைய கிருபையின் வார்த்தைகள் சொரியப்பட்டிருக்கிறது. பெரிய மழை போல சொரியப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த சின்ன வித்தியாசம் இருக்கிறது. சரி, என்னை பொறுத்த மட்டும் ஒரே ஏசாயா தான் எழுதுறார், ஒரே ஆண்டவர் தான் பேசுறார். இப்போ 40க்கு பிறகு என்ன வருது தெரியுமா? ஏசாயா இந்த இஸ்ரவேலர்கள், இன்னும் சொல்ல போனா 2 கோத்திரம் மட்டும் இருந்த தென்திசை ராஜ்யம் இருக்குது பாருங்க. இந்த தாவீதினுடைய சந்ததியார் ஆட்சி செய்து கொண்டு வந்த யூதா பென்யமீன் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், இதுதான் தென்திசை ராஜ்யம். இவர்களுடைய இவர்களுக்கு வரப்போகிற ஒரு தண்டனையை அவர் முன்னறிவிச்சுக்கிட்டே வர்றார். இவருடைய நாட்கள்ல ஆவிக்குரிய வளர்ச்சி வாழ்க்கை யூதா தேசத்திற்கு ரொம்ப ரொம்ப வீழ்ச்சி அடைந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்பெல்லாம் எச்சரிக்கிறாரு, பாபிலோனியர்கள் வரப்போறாங்க, உங்களை அடிச்சு இந்த நாட்டை துவம்சம் பண்ண போறாங்க, சிதைக்க போறாங்க, நீங்க கைதிகளாக, பிணை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவீர்கள், கர்த்தரிடத்துல திரும்புங்க அப்படின்னு சொல்லி ராஜாவையும் கண்டிக்கிறாரு, ஜனங்களையும் கண்டிக்கிறார். ஆனா ஜனங்கள் கேட்ட பாடே இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அவர் தண்டனைகளை அறிவிக்கிறார், கண்டனங்களை அறிவிக்கிறார். இதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வடதிசை ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்களிலே உள்ள 10 கோத்திரத்தார் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அசீரியர்களால். அதையாவது பார்த்து பாடப்படிங்கன்னு சொல்றார். நீங்களும் சிறைப்பட்டு போவீர்கள், சிதறடிக்கப்பட்டு போவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கிறாரு. ஜனங்கள் கேட்ட பாடில்லை. இவருடைய நாட்கள் கிட்டத்தட்ட கடைசி நாட்கள். எரேமியாவும் இந்த நேரத்தில் வந்துடுறார். எரேமியாவும் ஏசாயாவும் ஒருத்தர் பார்த்துருக்காங்க. அவங்க கொலிக்ஸ், அவர் ஒரே நேரத்தில் கண்டெம்பரரிஸ், ஒரே நேரத்தில் இருக்கிறவங்க. ஆனால் ஏசாயா முன்னாலே இறந்துடுறார். இந்த சிதறடிக்கப்படுதல், சிறைபிடிக்கப்படுதல் பாபிலோனியர்களால் இந்த சம்பவத்தை கண்ணில் நேராக பார்க்கல, ஏசாயா பார்க்கல. ஆனால் எரேமியா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கார். அவர் அதை கண்ணில் பார்க்குறார். நாட்டின் மீது இப்போ எப்படி இஸ்ரேல் நாடு ஹமாஸ், அந்த ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக அந்த காசா பகுதியில் பெரிய தாக்குதல்களை செய்கிறாங்களோ, அதே போல பயங்கரமான யுத்தம், அடிச்சு நொறுக்கி சிதைத்து நாட்டை ஈனப்படுத்தி விட்டார்கள். ஆலயத்தெல்லாம் இடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் எரேமியா கண்ணீரோட பார்த்து அழுதுகிட்டே இருக்கார். அதுதான் புலம்பல் என்ற ஒரு புஸ்தகம் அவர் தான் எழுதுறார். எரேமியா அழுது அழுது அழுது, அவரை தேற்றுறதுக்கு யாருமே கிடையாது. ஐயா அழாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. அழுறாரு, பார்த்து பார்த்து தன்னுடைய நாட்டை பார்த்து பார்த்து அழுறார். ஐயோ, என் மக்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சே, சொல்லி கேட்கறியே, சொல்லித்தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறார். பிள்ளைகளுடைய நிலையை பார்க்குறாரு, முதியவர்களுடைய நிலையை பார்க்குறாரு, பெண்களுடைய நிலையை பார்க்குறாரு. எவ்வளோ பேரை கைதியாக அடித்து சிதைச்சி கொண்டு போகிறாங்க, கொன்று போட்டாங்க. ஆலயத்துக்குள்ளேயே இரத்த ஆறு ஓடியது. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்லி எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே ஓடினாங்க, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே. அங்கே வச்சு பெரிய நாசம் செய்தார்கள், இன அழிப்பு செய்தார் பாபிலோனியர்கள். இதையெல்லாம் கண்ணால் பார்த்தார். இந்த பாபிலோனியர்கள் இந்த
எரேமியா தீர்க்கதரிசிக்கு தயவு செய்தார். ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, நீங்க கர்த்தருக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு எதிராக கர்த்தர் அவங்கள எழுப்பியிருக்காரு, இப்ப நீங்க கலகம் பண்ணாம அடங்கி போங்க, எல்லாரும் தப்பு வைக்கப்படுவீங்க, குறைஞ்சபட்சம் ரத்த களறி ஓடாது, அதனால நீங்க அடங்கி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி கேட்கவே இல்லை. நிறைய கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழுப்பிட்டாங்க. அவங்க எழுப்பி, இவர் சொல்றதுதான் கள்ளத்தீர்க்க தரிசனம், நம்மளை ஆண்டவர் யாருக்கும் எதிரிகள்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாரு, நம்ம மேல நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், அவங்களை அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு கள்ள சொப்பனங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சித்து விட்டார். ஐயோ, இதை கண்ணால் நேரடியாக பார்க்குறார் எரேமியா தீர்க்கதரிசி. எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போன பிறகு எரேமியா தீர்க்கதரிசி அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் களவாடிகள், பலவீனமானவங்க, இயலாதவங்க அங்கங்கே ஒன்றொன்றை விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் இந்த தீர்க்கதரிசியையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்க, பாதுகாப்புக்கும் கொடுத்தாங்க, ஒரு ஆலயம் வச்சுட்டாங்க, எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏசாயா அப்போ இல்லை. ஆனால் ஏசாயா இந்த 40வது அதிகாரத்திலிருந்து யாருக்கு எழுதுகிறார் தெரியுமா? சிறைப்பட்டு போய் 70 ஆண்டுகள் அங்கே இருப்பாங்க, அப்புறம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருவாங்க. அப்போ ஒரு சந்ததியே மாறிடும், கிட்டத்தட்ட ஒரு சந்ததியே, ஒரு தலைமுறையே மாறிடும். அந்த புதிய தலைமுறையினருக்கு சொன்ன வார்த்தை. இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இஸ்ரவேலர்கள் யூதா தேசம் பாபிலோனியர்களால் சிதறடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக்குக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அங்கே 70 ஆண்டுகள் அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு ஆண்டவர் அவர்களை திருப்பி கொண்டு வருவார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் வாக்குறுதி, ஆறுதலின் வாக்குறுதி, புதிய ஆரம்பத்திற்கான திட்டங்கள், அதுதான் 40லிருந்து ஆரம்பிக்கிறது. இப்ப 43 அப்படின்னா என்ன? 43 பாருங்க, திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லும் போது இப்ப என்ன கருத்து, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை 70 வருஷத்துக்கு மேலாச்சு, அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகின்ற ஏசாயாவின் தீர்க்க தரிசனம், அவர்கள் பூர்வமானவைகளை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லும் போது அவங்க முந்தினது என்ன நினைக்கிறதுக்கு? சிலர் வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க எதை நினைப்பாங்க? பாபிலோனியர்கள் நம்முடைய நாட்டின் மீது படையெடுத்து வந்து நமக்கு செய்த பயங்கரமான அந்த வேதனையான காரியங்கள், அந்த தேசத்தையே 3 மாசம் முற்றுகை போட்டிருந்தாங்க. நேபுகாத்நேச்சாருடைய நாட்கள்ல ஒருத்தரும் வெளியே போக முடியல, ஒருத்தரும் ஜாமான் வாங்கி கொண்டு உள்ள வர முடியல. இருந்த கடைகளில் கையிருப்புகளை அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. பிறகு அதெல்லாம் தீர்ந்து போச்சு 3 மாசத்துக்குள்ள. அதுக்கு பிறகு எதை வேணாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பிள்ளைகளை கூட கொன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசி. இந்த நேரம் தான் அவங்க உள்ள நுழைஞ்சாங்க, அடிச்சு சதைச்சிட்டாங்க, நொறுக்கி எறிஞ்சிட்டாங்க எல்லாரையும். இந்த கலக கும்பலை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் நினைச்சார். அந்த துக்கம் இன்னும் அவங்க மனசை விட்டு போயிருக்காது. வயசானவங்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகளை நிறைய தன்னுடைய இளம் தலைமுறைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்பாங்க. ஆலயத்தை இடிச்சது, ஆசாரியர்கள் அங்க கொன்று அங்க இரத்த ஆறு ஓடிய விஷயம், பலிகள் நின்று போனது, நாட்டை இழந்துட்டாங்க, சுகமான தங்களுடைய வீட்டை இழந்துட்டாங்க, நல்ல வாழ்ந்த வாழ்க்கையை இழந்துட்டாங்க, சொந்த பந்தங்களை இழந்துட்டாங்க. கண்ணெதிரே நிறைய பேர் வெட்டி துண்டாக்கப்பட்டதை கண்ணால பார்த்தாங்க, சிதைக்கப்பட்டதை பார்த்தாங்க. எல்லாம் நடந்துச்சு. கலவரங்கள் பெருசாகி எப்படியெல்லாம் நாசம் செய்யணுமோ அப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்க. அவங்க நினைவில் போகவே இல்லை. தங்களுடைய இளம் தலைமுறைக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, நம்ம நாட்டை விட்டு இன்னைக்கு நம்ம அகதிகளா இப்படி நம்ம பாபிலோன்ல இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்த ஆடல் பாடல், ஆராதனைகள், ஆலய கூடுகை, பண்டிகைகள் எல்லாம் போச்சு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லும்போது முந்தின பல விஷயங்கள் அவருடைய மனதுக்குள்ள அவங்க நினைச்சு வேதனைப்படுறாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உன்னுடைய குறைகள், உன்னுடைய குற்றங்களால்
நீ அடைந்த வேதனைகள், நீ அடைந்த துயரங்கள், நீங்கள் அடைந்த துன்பங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், உங்களுடைய வீட்டில் ஏற்பட்ட நஷ்டங்கள், உங்களுடைய உறவினர்களை இழந்தது, எல்லாவற்றையும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுடைய நினைவு. உங்களுடைய நினைவு உங்களை துக்கப்படுத்தும். பழையது உங்களை நிறைய துக்கப்படுத்தும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, பண்டிகை இல்லை, பாடல்கள் இல்லை, எல்லாம் போச்சே. தெய்வ பிரசன்னத்தை உணர்றது எங்கே? கூடி ஆராதிப்பது எங்கே? எல்லாம் போச்சு. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுவது எங்கே? கர்த்தருடைய வேதம் எங்கே? பிரசங்கிகள் இல்லையே, தீர்க்கதரிசிகள் இல்லையே. எல்லாம் இவர்களை துக்கப்படுத்தும். பழைய விஷயங்கள், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அந்த நல்ல நாட்கள், அந்த நல்ல நேரங்கள், அன்றைக்கு இருந்த அந்த சுக ஜீவனம், இதெல்லாம் ஞாபகம் வர 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 நம்மை, அது பழைய காரியங்கள் நம்மை பாதிக்கும், நம்மை துக்கப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். உங்களையும் இதுபோல துக்கப்படுத்துகிற பல விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரோடு செம்மையாய் நடக்கவில்லை. ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழலை. நம்ம நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர்கிட்ட நம்ம முரண்பாடாக நடந்துக்கிட்டோம். அவர் கூட நம்ம ஒத்து போகலை. அதனால நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு பல துக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம வீட்டில் பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கலாம். வியாதிகள் சில நேரங்களில் நம்மளை ரொம்ப நோக்கடிச்சிருக்கும். பண கஷ்டம் வந்திருக்கும். துக்கங்கள் மாறி மாறி வந்திருக்கும். ஆண்டவருக்கு நம்ம அவரோட சேர்ந்து நடக்காம, அவர் சொன்னதை கேட்காம, நம்முடைய வழிகளில் நாம பிடிவாதமாக போய் உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கணும், உலகத்தில் உள்ள சுகத்தை அனுபவிக்கணும். எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் போதும், எனக்கு அந்த இவங்க போதும், அவங்க போதும், இந்த இன்பம் வேணும். நம்ம நிறைய தேவனை துக்கப்படுத்தியிருக்கலாம். கீழ்ப்படியாமல் போனோம், பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சோம். அதனால நாம் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நம்ம மீது கோபம் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சில தண்டனைகளை கொடுத்துருந்துருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நினச்சி, நான் ஆண்டவரை விட்டு இப்படி விலகி போனேனே, இவ்வளோ தூரம் போயிட்டேனே, ஒருவேளை நீங்கள் உங்களை அந்த நினைவுகள் துக்கப்படுத்தலாம். இதனால் பலதும் உங்களை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பழைய காரியங்களை இப்படி நினச்சி நீங்கள் துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் புதிய காரியத்தை அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் புதுசாக வச்சிருக்கிறார். ஆண்டவர் எதிரே உள்ள நாட்களுக்கு இன்னும் புதிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே, ஐயோ இதை இழந்துட்டேனே, ஐயோ இப்படி நான் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே, ஐயோ என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள சந்தோஷத்தை இழந்தேனே, மகிழ்ச்சியை இழந்தேனே, பல பிரதிஷ்டைகளை உடைத்து போட்டேனே, இந்த வருஷம் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா இருந்தது, செய்யலை. சண்டே கிளாஸ் ஒரு இடத்துக்கு கூட போகலை. நிறைய பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்வேன்னு தீர்மானம் எடுத்திருந்தேன், ஆனால் என்னால் செய்ய முடியலை. உலக சிந்தனைக்குள்ளேயே மூழ்கி போயிட்டேன். உலகத்தை ரொம்ப நேசித்தேன். பணத்துக்கு பணம்னு போயிட்டேன். பொருளாசைக்கு மனசை நிறைய விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இழப்பு நிறைய. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலை. இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனா இல்லையான்னு எனக்கே தெரியலை. ஏதோ நான் தூரமாயிட்டே போல தெரியுது. ஆண்டவர் என்ன விலைக்கு வச்சுட்டாரோ, ஆண்டவர் என்ன என்ன ஒதுக்கி விட்டுட்டாரோ, என்ன கைவிட்டுட்டாரோ என்றெல்லாம் நமக்கு சில நேரங்களில் தோன்றும். நம்முடைய மனசு ஒருவேளை நிறைய துக்கப்படலாம், அங்கலாய்ப்பு ஏற்படலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நிறைய சொல்றார். ஐயோ நான் இப்படி ஒரு காலத்தில் இருந்தனே, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்குள் போய் வருவேனே, இவைகளையெல்லாம் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த சந்தோஷத்தை இழந்துட்டேனே, ஆண்டவரோட பரிசுத்த ஆவியானவரோட உள்ள அந்த ஐக்கியத்தை நான் இழந்துட்டேனே, என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய நாவடக்கம் இல்லாமல், என்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் நான் பாவத்தை ரசித்ததினால், உலகத்தை நான் அதிகமாய் நேசித்ததினால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போனேன். எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை.
ஆண்டவர் மேல உள்ள பற்றுறுதி என்னை விட்டு மாறிவிட்டது. எனக்கு உலக கவலை நிறைய நிறைஞ்சிருச்சு. இதெல்லாம் நீங்க நினைச்சு துக்கப்படுறது, இந்த முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று இருக்கிறதே, அந்த சிந்திக்க வேண்டாம் என்பது ஆங்கிலத்தில் do not dwell என்று வருகிறது. இந்த பாஸ்ட், கடந்த நாட்களில் வாழாதே, கடந்த நாட்களில் வாழாத. கடந்த காலங்களிலிருந்து நாம் பாடம் படிப்பதிலே தவறில்லை. கடந்த காலங்களை நினைத்து நம்மை திருத்திக் கொள்வதிலே தப்பேதும் இல்லை, செய்ய வேண்டும். ஆனால் கடந்த காலங்கள் உன்னை பிடித்து பின்னால் இழுப்பதற்கு நீ விடவே கூடாது. நீ கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தால் உன்னால் நிகழ்காலத்திலே சந்தோஷமாய் வாழ முடியாது. எதிர்காலத்தை நீ வெற்றிகரமாய் சந்திக்கவும் முடியாது. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், கடந்த காலத்தை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருக்காது. நான் உனக்கென்று ஒரு புதிய காரியம் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன், ஆகவே சீர்பொருந்திக்கொள். என்னால் புதிய காரியம் செய்ய முடியும். எல்லாம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இழந்துட்டேன், தவற விட்டுட்டேன், வாய்ப்புகள் எல்லாம் வீணடிக்கப்பட்டது, நாட்கள் எல்லாம் போச்சே, தப்பு செஞ்சிட்டேனே. நீ உணர்வது நல்லது. ஆனால் நீ ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து உன்னுடைய உணர்வுகளை நேர்மையாய் அறிக்கையிட்டால், எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் ஆனஸ்ட்லி டுவர்ட்ஸ் காட், தேவனிடத்தில் அது நேர்மையாக அறிக்கையிடு. ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் புதிதாக்க வல்லமை உள்ளவர். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர்! நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்ப அவரால் முடியும். அவரால் மட்டுமே முடியும். அவர் உனக்கு புதியதை செய்ய அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய். ஒரு நாள் யாக்கோபு சொன்னாரு, எல்லாமே எனக்கு எதிராய் நடக்கிறது அப்படின்னு சொன்னார். எல்லாம் எனக்கு எதிராய் நடக்கிறது. ஆதியாகமத்தில் அவர் அதை சொல்றார். 36வது வசனம், 42வது அதிகாரம். அவர்கள் தகப்பனாய் யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது, எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் துக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு எதுவுமே சாதகமா இல்லை, எல்லாம் எனக்கு துக்கமா இருக்கிறது, எனக்கு எதிராய் நடக்கிறது. ஆண்டவர் எனக்கு எதிராய் செயல்படுகிறார். எனக்கு கண்ணீர் தான் இன்னைக்கு மிச்சம். கண்ணீரோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன். என் வீட்டில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, என் கடனை அடைக்க முடியல, என் நெருக்கடி தீரலை, என் வேதனை தொடருகிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இதுதான் உங்க கதையா இருந்துச்சுன்னா, யாக்கோபு நினைச்சமா, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, நடக்கிறது எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, ஒண்ணு எனக்கு சாதகமா இல்லை, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது, தேவன் என்னை அடித்து போட்டார், என்னை கைவிட்டு விட்டார், இனி எழுத்து கட்டமாட்டார் என்றெல்லாம் நீங்க நினைக்கலாம். அந்த பழைய சந்தோஷம், ஆண்டவரோட அனுபவிச்ச அந்த பழைய அந்த சமாதானம், அந்த ஜெப வாழ்க்கை, அந்த வேத வாசிப்பு, நான் கேட்ட தெய்வ சத்தம், நான் உணர்ந்த தெய்வ பிரசன்னம், நான் அனுபவித்த அந்த வெற்றிகள் இனிக்கு கை கட்டுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இப்போ தான் உங்களை பார்த்து சொல்றாரு, பழச நீ நினைச்சு வருத்தப்படாத, பழசிலேயே வாழணும்னு நினைக்காது, அதிலேயே வாழாத. நல்லது பழைய காரியங்கள்லேருந்து கற்றுக்கொள்வது, ஆனால் அதே நேரத்தில் பழசிலேயே நீங்க இருந்தீங்கன்னா ஒரு புதுசை நீங்க பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மரியாள் வீட்டில் போய் லாசரு மரித்து போனார், 4 நாள் ஆகி போச்சு. இயேசு இப்போ தான் வந்திருக்கிறார். உன் சகோதரன் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாண்டவரே நீங்க சொல்றது சரிதான், மரித்தோர் உயிர்த்தெழுதும் நாளில் அவன் பிழைப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் மரியாள்
பழசையே நினைச்சு பழசுல வாழலான்னு நினைக்கிறா. எதிர்காலத்தில் ஒன்று இருக்கும், அங்கே வாழலான்னு நினைக்கிறா. இல்லை, இன்றைக்கு நிகழ்காலத்தில் மரித்தது உயிர் பெறும். அந்த கல்லறை, அடைபட்ட கல்லறை இன்று திறக்கும். அந்த பிணவாட இன்றைக்கே முடிவு கட்டப்படும். அவன் மேல் போர்த்தி இருக்கக்கூடிய அந்த வஸ்திரம், அந்த பாடையின் மேல் கட்டப்பட்ட, சடலத்தின் மேல் கட்டப்பட்ட வஸ்திரம் இன்றைக்கு உரிந்து போடப்படும். இன்றைக்கு சகலவும் புதிதாக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். என்றைக்கோ அல்ல, இன்றைக்கே தோன்றும். ஆண்டவர் அதை செய்வதிலே உற்சாகமாக இருக்கிறார், தீவிரமாக இருக்கிறார், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். இப்பொழுதே அது தோன்றும். நீயும் நானும் நினைக்கிறத விட ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவதற்கு, நமக்காக செயல்படுவதற்கு அவர் மிக மிக தீவிரமாக இருக்கிறார். இப்பொழுதே அது தோன்றும். நாம கேட்கல இப்பவுமே அதை செய்யன்னு, ஆனா அவர் முன்கூட்டி அவரே சொல்றாரு, அதை நான் இப்பவுமே செய்வேன். உன் தோல்வி நிரந்தரம் அல்ல, உன் துக்கம் நிரந்தரம் அல்ல, உன்னுடைய நெருக்கடி நிரந்தரம் அல்ல, உன்னுடைய வேதனைகள் நிரந்தரம் அல்ல, உன்னுடைய வீழ்ச்சி நிரந்தரம் அல்ல. மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மீகா 7:8, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என்ன அருமையான வார்த்தை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்பது உண்மை. அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், சத்துருவை பார்த்து, நான் பாவம் செய்தது உண்மைதான், நான் ஆண்டவருக்கு விரோதமா தவறு செய்தேன், ஆண்டவரை துக்கப்படுத்தினேன், நானா வாங்கி கட்டிக்கிட்டேன் இந்த வேதனைகளை, எல்லாம் உண்மைதான், 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 ஒத்துக்கொள்ளுகின்றேன், அறிக்கையிடுகின்றேன். ஆனால் ஆண்டவர் என்னை இந்த நிலையிலே விட்டுவிட மாட்டார். எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். அதை இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும், இன்றைக்கே தோன்றும். இன்றைக்கல்ல, இப்பொழுதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்று சொல்லாமல் இப்பொழுது. நீங்கள் இதை கேட்கின்ற இந்த நொடியில் இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே தோன்றும். பாருங்கள். ஆக நீங்க சத்துருவை பார்த்து சொல்லலாம், சாத்தானை பார்த்து சொல்லலாம், உண்மைதான் நான் விழுந்தேன், உண்மைதான் நான் பாவம் செஞ்சேன், உண்மைதான் நான் தடுமாறினது, திரும்ப திரும்ப பாவம் செஞ்சிட்டேன், இனி எனக்கு மன்னிப்பே இல்லைன்னு கூட சாத்தான் சொல்லியிருக்கலாம். உனக்கு இன்னும் மன்னிக்க மாட்டார். எத்தனை தடவை நீ செய்வ மன்னிப்பு கூட ஒரு அளவிற்கு, இயேசு இனி உன்னை மன்னிக்க மாட்டார் என்று உன் காதிலே சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் உன் நிலை இல்லை. சாத்தான் ஒன்னா சொல்லுவான், இவ்வளவுதான் உன் முடிவு, முடிச்சுக்க, இனி எதுக்கு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, முடிச்சிரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இல்லை, இது முடிவல்ல, இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். உன் வீட்டில் இதான் நிலைன்னு நினைக்காத, புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உன் பிள்ளைகளுக்கு இதான் முடிவுன்னு நினைக்காத, புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எல்லாம் உன் துக்கத்தினால, உன்னுடைய வீழ்ச்சியினால, உன்னுடைய தோல்வியினால, உன்னுடைய தடுமாற்றத்தினால, உன்னுடைய முரட்டாட்டத்தினால நடந்திருக்கலாம். தேவன் கோபம் கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழும். நீ அழுதிருப்ப சாயங்காலத்துல, ஒரு சாயங்காலம், ஆனால் உனக்கு ஒரு விடியற்காலம் இருக்கிறது. விடியற்காலத்திலே களிப்புண்டா, ஒரு விடியற்காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இருள் உன்னை சுற்றிலும் இருந்தாலும், பாருங்கள் எழுதியிருக்கிறது, நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன், கர்த்தரின் விளக்கை ஏற்றுவார். நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. உங்களுக்காக புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் மீது நம்பிக்கை வை. அவர் சர்வ வல்லமை உள்ளதே. அவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புவார். உங்களுடைய கீழ்ப்படியாமே கூட உங்களுடைய நன்மையாக மாற்றி முடிக்க அவரால் முடியும். நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பும் போது அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு
அவரிடத்தில் மனம் திரும்புகிறவர்களுக்கு, அவரிடத்தில் ஓடி வருகிறவர்களுக்கு உதவிக்காக ஆண்டவரே என்னை கைவிடாதிரும், என்னை தள்ளி விடாதிரும், எந்த நிந்தை ஏற்பட்டாலும் என்னை கைவிட்டு விடாதேயும், வீழ்ச்சியை நினைத்து என்னை தள்ளி விடாதேயும், என்னுடைய தோல்விகளுக்காக நான் முரட்டாட்டமாய் நடந்ததினால் என்னை தள்ளிவிட்டு விடாதேயும் என்று சொல்லி மருவி அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் புதிய காரியங்களை செய்கிறார். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? பல நேரங்களில் நம்மளை அறிய விடாமல் தடுக்கிறது நம்முடைய கடந்த கால நினைவுகள். நம்முடைய பழசையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அதையே நினச்சி அதையே தியானிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, கடந்த காலத்திலே வாழ்ந்தோம்னா, இஃப் யூ ட்ரை டு லிவ் இன் த பாஸ்ட், நீ அறிய முடியாது. ஆண்டவர் உனக்காய் செய்கிறத நீ அறிய முடியாது. இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? ஏதோ ஒன்று உன் கண்ணை மறைக்கலாம், உன் காதை மறைக்கலாம், உன் மனசை மறைக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நீ கடந்த காலத்தை உண்மையை சொல்லிடு. பிறகு அதில் வாழாத, அதிலிடமிருந்து கற்றுக்கொள். அது உனக்கு எதிர்காலத்திற்கு மயிர்கல்களாக இருக்கட்டும், நினைவு பலகைகளாக இருக்கட்டும். இந்த இடத்துல நான் விழுந்தேன், இந்த மாதிரி நான் விழுந்தேன், இந்த நிலையில இருந்து நான் விழுந்துட்டேன், இனி எனக்கு அது ஒரு சைன் போஸ்ட். நான் இதில் எனக்கு ஒரு அடையாளமா நான் இதை வகித்துக் கொள்வேன். பாதசாரிகளுக்காக, வாகன ஓட்டிகளுக்காக நிறைய பாதுகாப்பு பலகைகள், அறிவிப்பு பலகைகள் ரோடு முழுவதும் வச்சிருக்காங்க. பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்குது, இடுக்கமான வழியா இருக்குது, பல வழிகள் வந்து சந்திக்கிறது, ஜாக்கிரதை, எச்சரிப்பு பலகைகள் நிறைய வச்சிருக்காங்க. கடந்த கால வீழ்ச்சிகள், தோல்விகள், துக்கங்கள், தடுமாற்றங்கள், இவைகளெல்லாம் நீ உனக்கு வாழ்க்கையில் எச்சரிக்கை பலகையாக வைத்துக்கொண்டு எழுந்து ஓடு. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, யாராவது வந்து என்னை தூக்கி விடட்டும், எனக்காக எங்கேயோ உட்காந்து அழுது தேடி வரட்டும்னா உட்காந்துருப்பாங்க. விழுந்தவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இயற்கையாக எழுப்பிடுவாங்க. குழந்தைகள் விழுது பாருங்க, அவங்களுடைய நினைவை உடனே எழுப்பணுங்கிறது தானே, அவங்களாம் அழுதுகிட்டே எழுப்பிடுறாங்களே. ஆண்டவராக தான் கேட்கிறாரு, விழுந்தவர் எழுந்திருக்கிறது இல்லையோ. விழுந்துட்ட, அவருடைய சத்தத்தை கேட்காம கீழ்ப்படியாம போயிட்ட, உண்மைதான், விழுந்துட்ட, தடுமாறிட்ட, ஆயம் பற்றுச்சு, கொடிதான் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உண்மையில் கிருபையா இருக்கிறார். அவர் உன்னுடைய கடந்த கால வீழ்ச்சிக்காக ஏற்கனவே சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி கரையம் கொடுத்து விட்டார். ஆகவே நீ இனி அந்த வேதனைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவிடமா உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டு. அவர் உனக்கு புதிய காரியத்தை செய்வார். புதிய காரியம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளில் வாழாதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? அது என்ன காரியம் தெரியுமா? நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்தரத்தை வழியேதில்லை, ஆனால் 70 வருஷமா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ணுவார். கோரேஸ் என்று ஒரு அரசனை உருவாக்கினார். அவன் வந்து உடனே சொன்னா, உங்க தாய் நாட்டுக்கு போகணும்னா நீங்க போகலாம், உங்களுக்கு வேண்டிய வசதிகள் அதற்கு செய்து கொடுக்கப்படும், வழி பயணத்துக்கு வேண்டிய ஆகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கப்படும், நீங்க சென்று சேர்ற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படும், போகலாம் என்று அவர் கட்டளையிட்டார். அது மட்டுமா செய்தாரு? ஆலயம் கட்டுவதற்கு கூட கஜானாவிலிருந்து போங்க, உங்க தெய்வத்தை ஆராதிக்க போங்க, உங்க ஆலயம் கட்டப்படட்டும், கஜானாவிலிருந்து பணம் தர்றேன்னு சொல்லி பணமும் கொடுக்கிறார். வனாந்தரத்தில் முடியாது, ஆகவே ஆகாது, நடக்கவே நடக்காது, ஒரு நாளும் முடியாது அப்படிங்கிற இடத்துல வனாந்தரத்தில் உனக்கு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும். வழியை ஆயத்தம் பண்ணுவார். நீ கேட்ட காரியங்கள் எல்லாம் நெகட்டிவா இருக்கும் இல்லை, முடியாது, ஆகாது, இனி அவ்வளவுதான், முடிஞ்சது, இனிச்சு முடியவே முடியாது, இதோட முடிஞ்சது, அம்பிட்டுதான், இதுதான் நீங்க கேட்டதா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வழியை நான் ஆயத்தம் பண்ணுவேன் வனாந்தரத்திலே. அது மட்டுமா, வழிக்கு வேண்டிய ஆகாரம் தண்ணீரையும் கொடுப்பேன், அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். நீ ஒரு நாளும் இனி தாகத்தோடு தெரிய வேண்டியதில்லை. உன்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். ஆகாத காரியத்தை நான்
புதிதாக செய்வேன். எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொன்னதுதான். இயேசுவிடத்துல எவ்வளவு ஆரம்பங்கள், எவ்வளவு புதிய காரியம். உனக்காக அவர் 1100 காரியம் திட்டமிட்டிருக்கிறார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் என் வழிகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் என் நினைவுகள் என் எண்ணங்கள் உன்னை குறித்து உயர்வாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுங்க. அத்தனை காரியம் உனக்காக ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். அதனால யோசித்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை திட்டமிட்டு இருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவர் உனக்காக திட்டமிட்டு செயல்படுத்த வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வ பூமியின் ஆண்டவர். அவர் உனக்கு ஆதரவாய் நிற்கிறார். உனக்கு எதிராக எவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கட்டும், மனிதர்கள் இருக்கட்டும், எல்லாம் இதோடு முடிந்தது அப்படின்னு தான் சொல்லி செய்திகள் வந்து கொண்டே இருந்தோம். உன் உணர்வெல்லாம் உனக்கு எதிராக இருந்தாலும், ஊராரெல்லாம் எதிராக இருந்தாலும், உலகமே எதிர்த்து நின்றாலும், கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு எதிராக இருப்பவன் யார்? அவர் தன்னையே தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னையே கொடுத்தவர். இனி எதை உனக்காக கொடுக்காமல் வைத்துக் கொள்ள போகிறார்? தம்மையே கொடுத்தவர், நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கொடுத்தாரே, இனி எதை உனக்காக கொடுக்காமல் வைத்துக் கொள்ள போகிறார்? அதனால இனி நீ அற்பமான விஷயங்களுக்காக அல்ல, மேலான காரியங்களுக்காக ஆண்டவரை தேடு. அப்பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உனக்கு தாராளமாய் கொடுக்கப்படும். தேவைகள் அனைத்தும் ஆச்சரியமாய் சந்திக்கப்படும். ஆண்டவருக்கு அதெல்லாம் அற்பமான விஷயங்கள். ஆனால் இனி உன்னுடைய நோக்கம், ஏக்கம், உன்னுடைய வாஞ்சை, தாகம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். உனக்குள்ளேயே பார்க்கறத விட்டுரு. டோன்ட் கீப் ஆன் லுக் இன்வர்ட்லி. உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காத. ஐயோ நான் இப்படி போயிட்டேன், ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன், ஐயோ நான் இப்படி ஆகிட்டேன், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி ஆயிடுச்சு, அப்படி போச்சு, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இதையே நினைச்சிட்டு இருக்காத. லுக் அட் டு காட். அப்வர்ட், மேல நோக்கி பார், அவரை நோக்கி பார். உன் சூழ்நிலைகளை விட அவர் பெரியவர். உனக்கு இருக்கக்கூடிய, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அவர் பெரியவர். அவர் உனக்கு சகலத்தை செய்வார். மனுஷனை நம்பி நம்பித்தானே நம்ம நிறைய நேரம் வெட்கப்பட்டு போனோம், எல்லாத்தையும் ஏமாந்து போனோம், இழந்து போனோம். எங்கேயோ இந்த உலகத்தை நம்பித்தாம சுகம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம இழந்து போயிட்டோம், மேலானவைகளை இழந்துட்டோம். உனக்கு அதை திருப்பி கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். வெட்டுக்கிளி அரிச்சது, முசுக்கட்டை பூச்சி அரிச்சது, பச்சை கிளி தின்றது, பச்சை புழு தின்றது, எல்லாம் இந்த இழப்புகள்லாம் ரெட்டிப்பாய் ஆசை கொடுக்க உனக்கு அவர் வல்லமை உள்ளவர். யோவேல்ல சொல்லியிருக்கு, நீ இழந்து போன எல்லாம் திருப்பி கொடுக்க ஆண்டவரால் முடியும். இதெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்து சரி செய்தால் மட்டும் போதும். சிக்லாக் என்ற ஊர்ல, அந்த இடத்துல தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டார். தாவீதோட ஒரு 400-600 பேர் இருந்தாங்க. அவர்களுடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அவர்கள் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த சம்பாத்தியங்கள் ஒன்று விடாம எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களும் கொள்ளையடிச்சு தான் சேர்த்தாங்க. இவங்களும் கொள்ளையடிச்சு தான் சேர்த்தாங்க. இவங்களுக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு வரணும்னு சொல்லி போகிறது, சரமாரியாக வெட்டுறது, ஊருக்குள்ளே பூந்து கொள்ளையடிக்கிறது, மூட்டை கட்டுறது, அம்புட்டையும் சுமக்க முடியாமல் சுமத்துட்டு வந்து அப்படியே சேர்த்து வைக்கிறது. எனக்கு உனக்குன்னு, இது நான் அடித்தது, இது நான் எனக்குள்ளது, சேர்த்து வச்சுக்கிட்டாங்க எக்கச்சக்கமாக. அப்பா, ஒரு நாள் வரும் நம்ம ஒரு பெரிய ஆடம்பரமாக ஒரு வீடு வாங்கி அதில் நல்ல பொருளெல்லாம் நிறைய வச்சு நம்ம சுகமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அழுதாங்க. ஆம்பளைகள் எல்லாம் உட்காந்து அழுதாங்கங்க. அத்தனை ஆம்பளைகளும் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய மனைவி, தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய சம்பாத்தியம், இதுவரைக்கும் சேர்த்து எல்லாம் போச்சு. கடைசியில் பார்த்தாங்க, இனி வழியே இல்லை, இவனை நம்பி வந்தோம், இவனை கொன்னுட்டு நம்ம சாகலான்னு சொல்லி தாவீதை கொல்வதற்காக கற்களை எடுத்துக்கொண்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம். எல்லா விதத்திலும் நீ நெருக்கப்பட்ட. யார்கிட்ட போகிறது? அடிக்காதீங்க, கொன்றாதீங்க அப்படின்னு கெஞ்சுறது கூட முடியலை. நீதான் இத்தனைக்கும் காரணம்னு சொல்லி கை நீட்டி காமிச்சு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த நேரத்தில் அவன் செய்த ஒரே ஒரு பாதுகாப்பு தான் அவனுக்கு இருந்துச்சு. நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பது. வேற எந்த பாதுகாப்பும் அவனுக்கு இல்லவே இல்லை.
அதனால தான் அவர் எழுதினார், நொறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கு. நொறுங்குண்டு ஆவியில உடைந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு தென்படுவார். நிச்சயமா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று அடுத்த வார்த்தை வருது. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். சீர் செய்த ஆண்டவரே, நாங்க கொள்ளையடிச்சோம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் திட்டம், என்னுடைய பாலிசி, என்னுடைய சொந்த சிந்தை, என்னுடைய சொந்த ஆலோசனை, அதுதான் எல்லாரையும் கெடுத்துச்சு. நான் தான் காரணம். அவங்க சொல்றதெல்லாம் சரிதான், மன்னிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டபோது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா? திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டார், என்ன செய்யணும்? நீங்க சொல்றதை செய்யணும். ஆண்டவர் எதிர்பாராம சொன்னார், நீ போ. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் போய் அங்கே சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க சாமிக்கு. அவங்க சாமி அவங்களுக்கு பெரிய வெற்றி கொடுத்துன்னு, நீ போய் எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொன்னார். ஒன்று பாக்கி விடாம ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். திருப்பி கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்வார். யோவேல் தான் எழுதியிருக்கு, எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்க வல்லமை. அதனால தேவனோடு மட்டும் நீங்க சீராய் திரும்புவீர்களானால், நேராக்கி கொள்வீர்களானால் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அது மட்டுமல்ல, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீ ஒன்னால் ஆசீர்வாதம் உண்டாகும். நீ ஒரு சாபமா இருந்திருப்ப, நீ ஒரு பெரிய தலைவலியா இருந்திருப்ப, உன்னை பற்றி நிறைய பேர் வேதனைப்பட்டிருப்பாங்க, உன்னை பற்றி துக்கப்பட்டிருப்பாங்க. உங்க வீட்டில் உங்க பெற்றோர்கள், உன் கூட பிறந்தவங்க, எப்ப பார்த்தாலும் நீ பெரிய சலம்பன், உன்னால பெரிய சண்டை, ஒரு பெரிய சந்தடி, சமாதான குறைவு, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்க. ஆனா நீ மாறுறதுனால, கர்த்தர் உனக்கு புதிய காரியம் செய்யறதுனால உன்னை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார். அவர் அதை செய்வதற்கு ரொம்ப தீவிரமாய் உற்சாகமாக இருக்கிறார். அது உங்களுக்கு தென்படலையா? ஆண்டவர் கேட்கிறார், உன் கண்ணுக்கு அது தென்படும். உடனே நடக்கும், உடனே நடக்கும். நீ திரும்புவதை பொறுத்து, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை பொறுத்து. நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒன்னே பார்த்துக்கிட்டு இருக்காத, மேல் நோக்கி பார். உள்நோக்கி பார்க்காத, ஒன்னே பார்த்துக்கிட்டு இருக்காத. இப்படி நான் ஆயிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி ஆயிடுச்சு, இதனால தான் அதனால தான். சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா இதான் முடிவல்ல. மேல் நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார். லுக் upward, மேல் நோக்கி பார். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்ய ஆவலாய் இருக்கிறார், காத்திருக்கிறார். ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். தீமையை நன்மையாக்க காத்திருக்கிறார். வழிகளை திறப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். காயங்களை ஆற்றுவதற்காக அவர் காத்திருக்கிறார். உன்னை திரும்பவுமாய் தூக்கி நிறுத்துவதற்கு அவர் காத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம்.